ஸ்ரீயபதியான வைகுண்ட வாசுதேவன் குணசீல மகரிஷியின் தவத்தினை ஏற்று ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளித்த திருத்தலம் குணசீலம். கிருத்தயுகம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை அன்று குணசீல மகரிஷிக்கு காட்சியளித்து மகரிஷியின் வேண்டுகோளின்படி இக்கலியுகம் நிறைவுறும் வரை இக்காவிரி கரையில் நித்திய வாசம் செய்து தன்னை வந்து வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா நலன்களையும் அருளுவதாக திருவாய் மலர்ந்தருளிய எம்பெருமான். குணசீல மகரிஷியால் 3 யுகங்கள் ஸ்ரீ வைகணச பகவத் சாஸ்திர முறைப்படி எம்பெருமானை பூஜித்து வழிபட்டார். குணசீல மகரிஷியின் காலத்திற்கு பின் தன்னை புற்றினால் மறைத்து கொண்ட எம்பெருமான் சோழ அரசனான ஞானவர்ம அரசனின் காலத்தில் தன்னை புற்றிலிருந்து முழுவதும் பால் கொண்டு கரைக்க செய்து தனக்கு ஓர் ஆலயத்தை நிர்மாணிக்க அரசனுக்கு உத்தரவளித்தார். ஞானவர்ம அரசனோ எம்பெருமானுக்கு சோழர் கால கலை அம்சத்துடன் கூடிய மிக பிரம்மாண்டமான திருக்கோயிலை நிர்மாணிக்க எண்ணினார். ஆனால் குணசீல பெருமானோம் தனக்கு எளிய ஆலயத்தை நீ நிர்மாணித்தால் போதும், கலியுகத்தில் 5000 வருடங்களுக்கு பின் எனது சந்நிதி விரிவடைய போகிறது, எனது பக்தர்கள் பிரகார மண்டபங்களுடன் கூடிய ஆலயத்தை எனக்காக நிர்மாணம் செய்ய போகிறார்கள். அவ்வாறு எனது ஆலய திருப்பணியில் ஈடுபடும் பக்தர்களுக்கு புத்திர பௌத்ராதிகளுடன் எல்லா நலன்களுடன் சக்கரவர்த்திக்கு இணையான வாழ்க்கையை அவர்களுக்கு அருளப் போகிறேன் என திருவாய் மலர்ந்தருளினார். எனவே ஞானவர்மனும் எம்பெருமான் உத்தரவின்படி ஆலயம் அமைத்து ஸ்ரீ வைகாசனச முறைப்படி ஆராதனமும் செய்து வைத்தார். ஞானவர்ம அரசனின் காலத்தில் சுருததேவன் கண் பார்வை பெற்றதும், பகுவிராஜன் முடத்தன்மை நீங்கியதும், காந்திமதி விஸ்வகுப்தன் தம்பதிகள் புத்திர பாக்கியம் பெற்றதும், தேவதாசன் என்ற ஊமை குழந்தை பேசியதும், எம்பெருமானின் வாக்கின்படி 48 நாட்கள் விரதம் இருந்து குணசீல பெருமானை வணங்கியதால் என பவிஷ்ய புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றளவும் அதன்படியே 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொள்பவர்கள் எல்லா வினைகளும் தீர்ந்து பரிபூரண நலத்துடன் இல்லம் திரும்புகின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சூனிய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எம்பெருமான் பரம கருணையினாலே நிவர்த்தி அளித்து நல்வாழ்வை அருளுகின்றார். குணசீல பெருமானின் உத்தரவின்படியே இத்திருக்கோயிலின் பல்வேறு காலகட்டத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 1976ஆம் ஆண்டு நூதன ராஜகோபுரம், தெப்பக்குளம் நிர்மாணம் போன்ற திருப்பணிகள் நடைபெற்று மகா சம்பிரரோஷனம் நடைபெற்றது. கடந்த 2001ஆம் ஆண்டு எம்பெருமானின் உத்தரவுப்படி தாழ்வாக இருந்து கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியன சிற்ப சாஸ்திர முறைப்படியும் ஆகம விதிப்படியும் முழுவதும் கருங்கல்லினால் உன்னதமாக நிர்மாணிக்கப்பட்டு உள் பிரகார மண்டபம், கண்ணாடி அறை, திருமடப்பள்ளி ஆகியன புனரமைக்கப்பட்டு 5/7/2004ஆம் ஆண்டு மகா சம்பிரோஷனம் நடைபெற்றது. தற்போது திருக்கோயிலின் முன் பகுதிகளாக கருட மண்டபம், பிரகார மண்டபம், பிரகார துவாரம், மகாத்வாரம், திருமதில் சுவர் ஆகியன முழுவதும் கருங்கல்லினால் சிற்ப சாஸ்திர முறைப்படியும் ஆகம விதிப்படியும் நிர்மாணிக்க எம்பெருமானிடம் உத்தரவு பெற்று 2018 அன்று பரிவார தேவதைகள் பாலாலயம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ
விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பரிபூரண ஆசையுடன் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 22 கோடி மதிப்பிலான திருப்பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட உள்ள திருப்பணிகளுக்கான அரசு உத்தரவை வழங்கி 23/11/2023 அன்று மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு ஏ.கே. சேகர்பாபு அவர்கள் கருங்கல் திருப்பணிகளை துவங்கி வைத்தார்கள். அஞ்சு 12/2024 அன்று 5 நிலை ராஜகோபுரத்திற்கான திருப்பணிகளை மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் துவக்கி வைத்தார்கள். முப்பது 5/2025 அன்று ராஜகோபுரம் மற்றும் பிரகார மண்டபத்திற்கான கருங்கல் திருப்பணிகளை ஸ்ரீ யதுகிரியத்ராடஜ மடம் 46ஆம் பட்டம் ஜீயர் சுவாமிகள் ஸ்ரீ 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 யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் ஆசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து கருங்கல் திருப்பணிகளை துவக்கி வைத்தார்கள்.
மேலும் எம்பெருமானின் உத்தரவின்படி இத்திருக்கோவிலில் பொருத்திட்ட வரைவு திருப்பணியான சப்த பிரகார மாதிரி வடிவையும் மேதகு ஆளுநர் தனது திருக்கரத்தினால் திறந்து வைத்தார்கள். குணசீல பெருமானின் உத்தரவுப்படி கலியுகத்தில் 5000 வருடங்களுக்கு பின் நடைபெறும் திருப்பணிகளான தற்போது நடைபெற்று வரும் கலியுகாதி வருடம் 5126 எம்பெருமான் உத்தரவுப்படி நடைபெற்று வரும் இந்த மகோன்னதமான திருப்பணியானது எம்பெருமானே மனமுவந்து நாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அருளியிருக்கின்றார். இக்கைங்கரியத்திற்கு பக்தர்களும் ஆன்மீக பெருமக்களும் தன்னார்வலர்களும் தங்களால் இயன்ற பொருள் உதவியை வாரி வழங்கி குணசீல பெருமானின் ஆலய திருப்பணிக்கு உதவி புரிந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள், ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரின் பரிபூரண கருணைக்கு பாத்திரர்களாக அன்புடன் வேண்டுகின்றோம்.